பாஸ், அதாவது பிக் பாஸ் நினைச்சா யாரை எப்படி வேணா மாற்றலாம். இப்படி இருக்கிறவங்களை இப்படி கூட மாற்றலாம், இப்படி இருக்கிறவங்க இப்படி கூட மாற்றலாம். அப்படி இருக்கும்போது கண்டஸ்டன்ட் வாட்டர்மெலன் திவாகர் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை இருக்கிறவனுக்கு யாருக்குமே திறமை இல்லையா, இல்லை திறமை இருக்கிறவனுக்கு பிக் பாஸ் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா அப்படின்றதான் தெரியல. இவங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல, இவங்களை விட இன்னும் திறமையானவங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறையா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் 5 சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இறக்கியிருக்காங்க. கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் திவாகர். ஸோ இவரை கூட ஒரு விதத்தில் அக்செப்ட் பண்ணிக்குவேன். இந்த அகோரி கலைன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்க சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி ஸ்டோரி பேசுகிறதுக்கே இவங்க நேரம் சரியாக போயிருக்கும். பிக் பாஸ் என்னென்ன பண்ணி வைக்க போகிறாங்கன்றது தெரியல. இவங்க 2 பேரும் அப்பப்போ காம்போ மாரி வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் புரிஞ்சு போச்சுடா, நீங்கள் என்ன வரைக்கும் திறமையான கண்டஸ்டண்ட்டை கொண்டு வர மாட்டீங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சு போச்சு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் போல். ஸோ இன்னும் 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குது அப்படின்ற மாரி கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த முதலமைச்சர் யாராக இருந்தாலும் முதல் கோரிக்கை யாருன்னா வைக்கிறேன் அப்படின்னா பிக் பாஸை முதல்ல பேன் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அரைகுறையாக ஆடைகள் போட்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மிட் நைட் ஷோ நடத்துகிறாங்க போல் அப்படின்ற மாரி தான் ஸ்கூல் சீரிஸ் ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்